இன்றைய வேத வாசிப்பு ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை. சந்திரனும் சூரியனும் தந்தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டருடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றைப் போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவக் குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று. அந்தச் சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடே எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சைச் செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்றுப் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப் பண்ணுவார். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு தாங்கி பிடித்திருக்கும் நம்பிக்கை. அப்பா எனக்கு பூக்களை பரிசாக அனுப்பியதால் அவர் வீட்டிற்கு வரப்போகிறார் என்பது எனக்கு தெரியும். யுத்தத்தில் என்னுடைய அப்பா காணாமல் போனது தெரியாமல் என்னுடைய 7 வயது சகோதரி சொன்ன வார்த்தைகள் இவைகள். அப்பா போருக்கு செல்வதற்கு முன்னர் என் சகோதரியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவளுக்கு பூக்களை பரிசாக முன்கூட்டியே ஆர்டர் செய்திருந்தார். அவர் தொலைந்த பின்பு அவைகள் வந்து சேர்ந்தன. அவள் சொன்னது சரியாகி போய்விட்டது. என்னுடைய அப்பா யுத்தத்தில் ஒரு பெரிய ஆபத்தை சந்தித்து வீடு திரும்பினார். பல ஆண்டுகள் கடந்த பின்னரும் என் சகோதரி அந்த பூக்களை ஞாபகமாக வைத்திருந்தாள். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருத்தலின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வாள். உடைந்து போன இந்த பாவ உலகத்திலே நம்பிக்கையை காத்துக்கொள்வது சாதாரணமானது அல்ல. அப்பாக்கள் எப்பொழுதும் வீடு வந்து சேருவதில்லை. பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் சில வேளைகளில் நிராகையாகி போய்விட்டன. ஆகிலும் கடினமான தருணங்களில் தேவன் நமக்கு நம்பிக்கையை அருளுகிறார். வேறொரு யுத்த களத்தில் ஆபகூக் தீர்க்கதரிசி பாபிலோனியர்களால் ஏற்பட போகிற யுத்தத்தை முன்னறிவித்தார். ஆனாலும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று உறுதி கூறுகிறார். தேவன் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தவராய், அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று அறிக்கையிடுகிறார். சில விளக்க உரையாளர்கள் ஆபகூக் என்னும் பெயருக்கு பற்றி இருத்தல் என்று பொருள் கூறுகிறார்கள். அவர் நம்மை விடாமல் பற்றி பிடித்திருப்பதால் சோதனைகளின் மத்தியிலும் அவரை நம் ஒரே நம்பிக்கையாக பற்றி பிடித்திருப்போம்.